சுற்றுலா சென்ற பேருந்து கோர விபத்து, 15 பேர் பலி, 18 பயணிகள் படுகாயம். வெள்ளவாய வீதியில் 1000 அடி பள்ளத்தில் வீழ்ந்ததால் பரிதாப சம்பவம் என்பதாக அந்த செய்திக்கு இன்றைய வீரகேசரி பத்திரிகை தலைப்பெற்றுவது பார்க்கலாம். அதே போல இன்றைய லங்காதீப் பத்திரிகையுடைய பிரதானமான செய்தி வினோத சாரிகாவே கேதவாச்சக்கிய என்பதாக அந்த செய்திக்கு தலைப்பிட்டு பிரதான தலைப்பிடப்படுகிறது. பசைய யாக்கட வெட்டே ஹாப்பி தடங்கா பெர்லுனா அனுநவையின் திவி பேராகத் இஷாரா கியா என்பதாக அந்த செய்தி இன்றைய லங்காதீப் பத்திரிகை தலைப்பெற்று பாலவாக் மருட்ட தங்கல் நகரசபா லேக்கம் வரையாத் அத்தர என்பதாக தலைப்பிடப்படுகிறது. இந்த சம்பவத்தில் இதுவரைக்கும் 15 பேர் உடனிருக்கிறார்கள். தங்காலை நகரசபையினுடைய செயலாளரும் அதில் உடங்குவதாக சுட்டிக்காட்டப்படுகிறது. எனவே 18 பேர் வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருவதாக இன்றைய லங்காதீப் பத்திரிகையில் மொத்தமான செய்திகள் இடம்பெடுத்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. தொடர்பாக நாங்கள் இப்போது விரிவாக பார்ப்பதற்கு தயாராக இருக்கிறோம். தங்காலையிலிருந்து நுவரெலியாவுக்கு சுற்றுலா சென்ற தனியார் பேருந்து நேற்று முன்தினம் இரவு 9:20 மணியளவில் விபத்துக்குள்ளானதில் 15 பேர் பலியானதோடு மேலும் 18 பேர் காயமடைந்த நிலையில் வைத்தியசாலைகளில் சிகிச்சை பெற்று வருகின்றார்கள். பதுல்ல எல்ல போலீஸ் பிரிவுக்குட்பட்ட வெள்ளவாய வீதியில் வெள்ளவாயை நோக்கி சென்று கொண்டிருந்த பேருந்து எதிர்திசையில் வந்து கொண்டிருந்த ஜீப் மற்றும் வீதியோரத்தில் அமைக்கப்பட்டிருந்த பாதுகாப்பு இரும்பு வேலியில் மோதி சுமார் 1000 அடி பள்ளத்தில் வீழ்ந்து விபத்தில் இடம்பெற்றிருப்பதாக சுட்டிக்காட்டப்படுகிறது. தங்காலை நகரசபை செயலாளர் உள்ளிட்ட நகரசபை உத்தியோகத்தர்கள் 12 பேரோடு 33 பேர் விபத்து இடம்பெற்ற போது குறித்த பேருந்தில் பயணித்திருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. அதன் போது சாரதி உள்ளிட்ட 6 ஆண்களும் 9 பெண்களும் உயிரிழந்திருப்பதாக வைத்தியசாலை வட்டாரங்களை மேற்கோள் காட்டி அந்த செய்திகளும் தொடர்வதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. எனவே உயிரிழந்தவர்களில் தங்காலை நகரசபை செயலாளர் DWA ரூபசேன உள்ளிட்ட 18 பேர் குறித்த நகரசபையின் உத்தியோகத்தர்கள் ஆவர் என்பதாக தெரிவிக்கப்படுகிறது. எஞ்சிய மூவரில் பேருந்து சாரதியும் 2 சிறுவர்களும் அடங்குவார்கள். மேலும் காயமடைந்த 6 ஆண்களும் 5 பெண்களும் 3 சிறுவர்களும் 2 சிறுமிகளும் பதுல்லை பண்டாரவளை மற்றும் தேதலாவ வைத்தியசாலைகளில் சிகிச்சை பெற்று வருகின்றார்கள். விபத்தில் உயிரிழந்தவர்களில் தங்காலை ஹக்வன கொடிகமுவ கெட்டமான உள்ளிட்ட பகுதிகளை சேர்ந்தவர்கள் ஆவர். அங்குனுகொல பேலஸ் பகுதியில் போக்குவரத்து இடம்பெற்றிருந்த தனியார் பேருந்தில் சுற்றுலா சென்று திரும்பிய போதே அவர்கள் இவ்வாறு அனர்த்தத்தை எதிர்கொண்டிருப்பதாக சுட்டிக்காட்டப்படுகிறது. இந்த கோர விபத்து இரவு இடம்பெற்றமையினால் சம்பவ இடத்துக்கு செல்வது மிகவும் கடினமாகவும் ஆபத்தானதாகவும் இருந்த போதிலும் இராணுவத்தினர், பிரதேச மக்கள், வைத்தியர்கள், போலீஸ், விமானப்படை ஆகியோரால் பாதிக்கப்பட்டோர் துரிதமாக மீட்கப்பட்டு வைத்தியசாலைகளில் அனுமதிக்கப்பட்டிருந்தார்கள். சம்பவ இடத்துக்கு சுமார் 20க்கும் அதிகமான ஆம்புலன்ஸ் வண்டிகள் பதுல்லை ஆதார வைத்தியசாலையின் வைத்தியர்கள் குழுவோடு வருகை தந்து காயமடைந்தவர்களுக்கு முதலுதவி அளிக்கப்பட்டது. எவ்வாறு இருப்பினும் 13 பேர் சம்பவ இடத்திலேயே விழுந்ததாக பதுல்லை வைத்தியசாலை வைத்தியர் பாலித்த ராஜபக்ஷ தெரிவித்திருக்கின்றார். எனவே இராணுவ தளபதி லெப்டினன்ட் ஜெனரல் லசந்த ரொட்ரிகோவின் அறிவுறுத்தலின் பேரில் இராணுவ வீரர்கள் உடனடியாக மீட்பணியில் ஈடுபட்டார்கள். பாதிக்கப்பட்டவர்களுக்கு உதவினார்கள். விஜயபாகு காலாட்படை பிரிவு, கெமுனு வாட்ச் மற்றும் கமாண்டோ படைப்பிரிவு உள்ளிட்ட சுமார் 200 இராணுவ வீரர்கள் அவசரகால மீட்பு நடவடிக்கைகளுக்காக பணியில் ஈடுபடுத்தப்பட்டார்கள். மீட்பு நடவடிக்கைகளில் பயிற்சி பெற்ற இராணுவத்தினர் உதவியோடும் பாதிக்கப்பட்டவர்கள் மீட்கப்பட்டார்கள். சம்பவ இடத்துக்கு சென்ற பதுல்லை வைத்தியசாலையின் வைத்தியர் பாலித்த ராஜபக்ஷ தொடர்பான விடயங்களை தெரிவிக்கின்ற போது விபத்து இடம்பெற்ற இடத்துக்கு சென்றபோது என்ன செய்வது என்பதையே சிந்திக்க முடியாமல் இருந்தது. செல்வதற்கு பாதையும் மற்ற நிலையில் கீழே எவ்வாறு நிலைமை காணப்படுகிறது என்பதை கூட அறிந்து கொள்ள முடியாத சூழலை காணப்பட்டது. எவ்வாறு இருப்பினும் சகலரும் இணைந்து துரிதமாக மீட்பு நடவடிக்கை ஈடுபட்டிருந்தனர். அங்கிருந்து 13 பேர் சடலங்களாகவே கொண்டு செல்லப்பட்டனர். பின்னர் அந்த எண்ணிக்கை 15ஆக உயர்வடைந்தது என்பதாகவும் வைத்தியர் பாலித்த ராஜபக்ஷ அவர்கள் நேற்று தினம் தெரிவித்திருந்தார். எனவே அவர் மேலும் கருத்துக்களை முன்வைக்கின்ற போது இவ்வாறான பல விபத்துக்கள் பதிவாகியிருக்கின்றன. இந்த விபத்துகளின் போது நாங்கள் சென்றிருக்கிறோம். ஆனால் நேற்று முன்தினம் இடம்பெற்ற விபத்தானது மிகவும் பாரதூரமானது. காரணம் அது கிட்டத்தட்ட 1000 அடி பள்ளத்தில் அந்த விபத்து இடம்பெற்றிருக்கிறது நாங்கள் தெரிய வந்தது. காரணம் அந்த நாங்கள் இரவு நேரம் செல்கின்ற போது அந்த இடத்தினுடைய ஆபத்து மற்றும் அந்த பள்ளத்தாக்கு தொடர்பான விடயங்கள் எங்களுக்கு தெரியாது. காலை வேளையில் புகைப்படங்களை பார்க்கின்ற போதுதான் நாங்கள் சென்ற இடம் எவ்வளவு ஆபத்தான விடயம் தெரிய வந்தது. எனவே நாங்கள் அந்த பகுதிக்கு சென்று இராணுவத்தினர் முன்னெடுத்த அந்த கயிற்றின் ஊடாக நாங்கள் கீழே இறங்கி அங்கு சென்று எங்களுக்கு அருகில் இருந்தவர்களுக்கு நாங்கள் முதலில் சிகிச்சை அளித்தோம். அதை முதலுதவி வழங்கினோம். அதற்கு பிறகு ஆங்காங்கே சிதறி கிடந்தவர்களை ஒரு இடத்துக்கு கொண்டு வந்து அதன் பிறகு அவர்களுக்கு முதலுதவி வழங்கி அங்கிருந்து ஒவ்வொருவராக நாங்கள் மேலே கொண்டு சென்று 17 பேரை வைத்தியசாலை அனுபவித்தோம். எனவே நாங்கள் சந்தோஷமாக கூறிக்கொள்கின்றதையும் அந்த 17 பேரினுடைய நிலைமை கவலைக்கிடமாக இல்லை. எனவே கிட்டத்தட்ட 75க்கும் அதிகமான வைத்தியர்கள் உடனடியாக வீட்டில் இருந்தவர்களும் அழைக்கப்பட்டு
அனுமதிக்கப்பட்டு உடனடியாக அவர்களும் அந்த இரவு பொழுதில் வருகை தந்து வைத்தியசாலையில் சிகிச்சைகளை அவசரமாக மேற்கொண்டார்கள். எனவே சிலருக்கு சத்திர சிகிச்சை மேற்கொள்ள வேண்டியது, அவர்கள் சத்திர சிகிச்சை மேற்கொண்டோம். அதே போல சிலருக்கு நாங்கள் இந்த சிகிச்சைகளை துரிதமாக வழங்கி நடவடிக்கை எடுத்திருந்தோம். எனவே அந்த வகையில் இப்போது இருவர் மாத்திரம் அவசர தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வருகிறார்கள். எனவே அவர்களுக்கு நாங்கள் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகின்றோம். எனவே இந்த நிலைமையில் நாங்கள் சந்தோஷமடையக்கூடிய விடயம் ஒன்று இருக்கிறது. நாங்கள் வைத்தியசாலையில் காயங்களுக்குள்ளாகி அனுபவித்தவர்களில் 17 பேரும் இப்போது உயிராபத்தை தாண்டி இருக்கிறார் என்பதாகவும் வைத்தியர் பாலித்த ராஜபக்ஷ அவர்கள் நேற்று தினம் இந்த விடயத்தில் தெரிவித்த கருத்துக்களும் பிரதானமாக இருப்பதை காணலாம். இதேபோல ஊவா மாகாண ஆளுநர், சுற்றுலாத்துறை பிரதி அமைச்சர், உள்ளூராட்சி மன்ற பிரதி அமைச்சர், பெருந்தோட்ட கைத்தொழில் அமைச்சர், தங்காளி நகரசபை தலைவர் உள்ளிட்ட பலரும் காயமடைந்தவர்களை சிகிச்சை பெற்றும் வரும் வைத்தியசாலைக்கு சென்று அவர்களை பார்வையிட்டார்கள். சம்பவ இடத்துக்கு சென்ற ஊவா மாகாண ஆளுநர் கபில ஜெயசேகர கருத்து வெளியிடுகையில் விபத்தில் உயிர்ந்தோருக்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்வதாகவும் நேற்று அவர் தெரிவித்தார். இந்த பகுதிக்கு வரும்போது பொதுமக்கள் மற்றும் சாரதிகள் எந்த வகையில் தெளிவுபடுத்தப்பட்டாலும் இவ்வாறான விபத்துக்கள் பதிவாகின்றன. எனவே இனிவரும் காலங்களில் இவ்வாறான விபத்துக்களை தவிர்ப்பதற்காக கடுமையான நடவடிக்கைகள் ஈடுபடவிருக்கின்றன. அதே போல இதற்கான நியமிக்கப்பட்டுள்ள குழு உடனடியாக கூட்டப்பட்டு விபத்துகளை தவிர்ப்பதற்கான வேலைத்திட்ட தயாரிப்பதற்கு நடவடிக்கை எடுத்திருப்பதாக ஊவா மாகாண ஆளுநர் நேற்றைய தினம் ஊடகங்களுக்கு கருத்துக்களை முன்வைத்திருந்தார். விபத்து குறித்து மோட்டார் போக்குவரத்து திணைக்களம் ஒரு சிறப்பு விசாரணையை ஆரம்பித்திருக்கிறது. மோட்டார் போக்குவரத்து ஆணையாளர் நாயகம் கமல் அமரசிங்க, பதுளை மாவட்ட பிரதம மோட்டார் வாகன ஆய்வாளர் உட்பட 2 அதிகாரிகள் விபத்து நடந்த இடத்துக்கு அனுப்பப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்ட நிலையில் முதற்கட்ட அறிக்கை விரைவில் சமர்ப்பிக்கப்படும் என்று அவர் மேலும் தெரிவித்தார். இதேவேளை போலீசாரும் விசாரணைகளை ஆரம்பித்திருக்கிறார்கள் என்பதும் அந்த செய்தி முக்கியமான விடயமாக இருப்பது நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. எனவே இந்த விபத்து இடம்பெற்றதன் பின்னர் அந்த பகுதியை பார்க்கின்ற போது மிகவும் ஆபத்தான ஒரு பகுதி என்றுதான் சுட்டிக்காட்டப்படுகிறது. காரணம், அதனுடைய இந்த கேமரா வியூக்களை பார்க்கின்ற போது அது மிகவும் பாரதூரமான ஒரு இடமாக சுட்டிக்காட்டப்படுகிறது. பஸ் சில்லு சில்லாக நொறுங்கி கிடப்பது நாங்கள் பார்க்கலாம். எனவே இந்த விபத்து இடம்பெற்ற போது இந்த சாரதியோடு கயத்து கொண்டு வந்த ஒரு நபர் உயிர் பிழைத்து தன்னுடைய வாக்குமூலத்தை வழங்கியிருக்கிறார். நேற்று தினம் ஊடகங்களுக்கு அதுரமான செய்திகளும் இன்று தினம் பத்திரிகையில் தலைப்பிடப்படுகிறது. பிரேக் செயலிழந்துள்ளது என்று சாரதி கூறிய போது கேலியாக நாம் சிரித்தோம், அடுத்த வளைவில் ஆபத்தை உணர்ந்தோம், உயிர் தப்பிய நபர் அதிர்ச்சி தகவல் என்பதாக இன்றைய வீரகேசரி பத்திரிகை அந்த செய்திக்கு தலைப்பெற்றிருப்பதை காணலாம். அதே செய்தி இன்றைய தினம் ஒரு பெண்மணி வழங்கிய வாக்குமூலமாக டெய்லி மிரர் பத்திரிகையில் இருப்பதை காணலாம். டிரைவர் ஷோட்டட், நோ பிரேக்ஸ் சர்வியூ என்பதாக அந்த செய்திக்கு தலைப்பெற்றிருப்பதை காணலாம். எனவே கண்டக்டர் ஆல்சோ கிராம்ட் தட் த பிரேக் வி ஆர் நாட் ஃபங்க்ஷனிங் என்பதாக அந்த செய்திக்கு தலைப்பிடப்படுகிறது. இன்றைய டெய்லி மிரர் பத்திரிகையில் ஒரு பெண்ணொருவர் வழங்கிய வாக்குமூலமாக இருக்கிறது. எனவே இந்த விபத்து இடம்பெறுவதற்கு முன்பதாக அந்த பஸ்ஸினுடைய சாரதி இந்த பஸ்ஸில் பிரேக் இல்லை என்று ஒரு எச்சரிக்கையை விடுத்தார். அதே போல பஸ்ஸினுடைய நடத்துனரும் அதோடமான எச்சரிக்கை எங்களுக்கு வழங்கினார் என்பதாக இந்த விபத்தில் உயிர் தப்பிய பெண்ணொருவர் வழங்கிய வாக்குமூலமாக இருக்கிறது. அதே போல இன்றைய லங்காதி பத்திரிகையிலும் அவர் கூறிய விடயம் தலைப்பாக இடப்படுகிறது. அதே போல இந்த சம்பவத்தில் உயிரிழந்தவர்களின் புகைப்படங்களும் இன்றைய தினம் லங்காதி பத்திரிகையில் வெளியாகியிருக்கிறது.